முருகன் திருவடிகளே சரணம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, நம்ம நினைக்கிற எண்ணத்துக்கு கூடவா அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. ஆமாங்க, இப்போ நீங்கள் ஒரு எண்ணத்தை நினச்சிட்டு அதை நீங்கள் செயல்படுத்தலாட்டி கூட பிரபஞ்சத்தில் போய் ஸ்டோர் ஆயிரும். அதை வேறு யாராவது அதை பற்றி திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இது கிடச்சி அவங்க அதை செயல்படுத்துகிற மாதிரி ஆயிடும். அப்படி தான் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எண்ணத்துலேயும் கவனம் செலுத்தணும். இப்போது நம்ம எப்படி நேர்மறையாக நம்ம செயல்பாடை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் அதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கான பதிவு தான் இது. அதாவது நீங்கள் எந்திரிச்ச ஒரு அரை மணி நேரமும் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரமும் நீங்கள் என்ன எண்ணம் நினைக்கிறீங்களோ அதுக்கு கவனமும் முக்கியத்துவமும் கொடுங்க. அதே மாதிரியே நீங்கள் சாப்பிட்ற அந்த 3 வேளையிலையும் நீங்கள் என்ன எண்ணம் நினைக்கிறீங்களோ அதுக்கும் கவனமும் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி தண்ணிக்கு உங்களோட எண்ணங்களை கிரகிக்கிற அந்த சக்தி இருக்கிறதா சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணி குடிக்கும் போதும் நேர்மறையான எண்ணங்களாக நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேபிட்டாக மாறிடும், உங்கள் வழக்கமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமையே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மட்டும்தான் திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான எண்ணங்கள் மட்டும்தான் வரும். இந்த ஒரு 5 விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். குருவே சரணம்.